கார்த்திகை தீபத்தன்று தவிர இதர நாட்களில் கோயில்களில் தீபம் ஏற்றுவது வழக்கத்திற்கு மாறானது என பிள்ளையார்பட்டி கோயில் தலைமை குருக்கள் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றப்படாத நிலையில் அடுத்த நாள் ஏற்றுவதற்கு மதுரை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இந்நிலையில் சிவாகமங்களில் கூறியபடி கார்த்திகை தினத்தன்று கோயில்களில் தீபமேற்றி வழிபடுவதுதான் வழக்கம் என பிள்ளையார்பட்டி கோயில் தலைமை குருக்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதர நாட்களில் இவ்வழிபாடு செய்வது வழக்கத்திற்கு மாறானது எனவும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக கார்த்திகை தீபத்தை தவிர்த்து பிற நாட்களில் தீபமேற்றுவது நல்லதல்ல என திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அர்ச்சகர்கள் கோயில் செயல் அலுவலருக்கு கடிதம் எழுதியது குறிப்பிடத்தக்கது. மேகதாதுவில் அணை கட்ட வரைவு திட்ட அறிக்கையை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தஞ்சையில் விவசாயிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். தஞ்சை ரயில் நிலையம் வந்த சோழன் விரைவு ரயிலை வந்தது. அப்போது தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு வரைவு அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவை கண்டித்து மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அனைத்து விவசாயிகளையும் கைது செய்தனர். மதுரை வரும் ஹாக்கி வீரர்களுக்காக சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை கிராமத்தில் ஏறு தழுவுதல் அரங்கம் உள்ளது. மேலும் 14வது சீசன் ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியானது தமிழகத்தில் சென்னை, மதுரையில் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஹாக்கி வீரர்கள் கண்டு ரசிப்பதற்காக சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் சுமார் 100 ஜல்லிக்கட்டு காளைகளும் 50 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். பல்வேறு நாடுகளிலிருந்து ஹாக்கி வீரர்கள் வருகையால் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி ஜல்லிக்கட்டு ஹாக்கி வீரர்களுக்காக நடைபெறுவதால் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் முதுநகர் அருகே குளத்தில் மூழ்கி 2.5 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் கதறி எழுத காட்சிகள் காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பெரியாநகர் பகுதியை சேர்ந்த ஆனந்தராஜ், கௌசல்யா தம்பதியினருக்கு யுவனேஸ்வரன் மற்றும் அகிலேஸ்வரன் என்கிற 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கௌசல்யா குழந்தைகள் அழைத்துக் கொண்டு கடைக்கு சென்றபோது இருவரையும் கடைவாசலில் விட்டுவிட்டு பொருட்களை வாங்க சென்றுள்ளார். அப்போது விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் இருவரும் அருகில் உள்ள குளத்தில் தவறி விழுந்த நிலையில் அவர்களை மீட்ட அக்கம் பக்கத்தினர் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். பரிசோதனையில் ஏற்கனவே யுவனேஸ்வரன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள அகிலேஸ்வரனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு சட்டவிரோதமாக ஆயுர்வேத மருத்துவமனை நடத்தி வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருமங்கல பகுதியை சேர்ந்த ரவி முதுகுத்தண்டு வலியால் அவதிப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வந்த ஆயுர்வேதா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது ஆயுர்வேத மருத்துவர் வெங்கடேசன் ரவியின் ஸ்கேன் முடிவுகளை பரிசோதித்து ஆங்கில மருந்துகளை எழுதி கொடுத்ததாக தெரிகிறது. அந்த மருந்துகளை சாப்பிட்டு வந்த ரவிக்கு வயிற்று பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் ஆயுர்வேத மருத்துவமனைக்கு மருத்துவரிடம் இது குறித்து தெரிவித்தார். அப்போது அவர் முறையாக பதிலளிக்காததால் சந்தேகமடைந்த நோயாளி விசாரித்ததில் வெங்கடேசன் போலி மருத்துவர் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இந்திய மருத்துவக் கழக ஆணையகத்திற்கு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பினார். அதன் பேரில் சோதனை மேற்கொண்ட மருத்துவக் குழுவினர் போலி மருத்துவரை பிடித்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரது மருத்துவமனைக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி நகர அதிமுக செயலாளர் முருகன் தலைமையிலான நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் குங்கனாபுரம் பேருந்து நிலையத்தில் அதிமுக முன்னாள் ஒன்றிய சேர்மன் கரட்டூர் மணி தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நகர்மன்ற முன்னாள் தலைவர் கதிரேசன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கினர். சாலவாக்கத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் திருவந்தார் முருகன் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அதிமுகவினர் அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சேலத்தில் தனியார் பிளாஸ்டிக் குடோனில் தீ பற்றியதில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சேலம் மாவட்டம் ஆலச்சம்பாளையம் பாறைக்காடு மேட்டில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் பிளாஸ்டிக் குடோன் உள்ளது. இந்த குடோனை பராமரித்து வந்த முருகேசன் வேஸ்ட் குப்பைகளை குவித்து வைத்து தீயிட்டுள்ளார். அப்போது திடீரென அருகில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தீ பரவி தீப்பிடித்தது. பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அதிர்ஷ்டவசமாக அருகில் இருந்த பெட்ரோல் பங்கிற்கு தீ பரவாமல் தடுத்து பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவை அருகே மதுபோதையில் இளம்பெண்ணை பின்தொடர்ந்த போது மக்கள் துரத்தியதால் வாலிபர்கள் 60 அடி ஆழக்கிணற்றில் குதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தனியார் பஞ்சு ஆலையில் பணிபுரிந்து வருகிறார். நேற்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மதுபோதையில் இருந்த சரண், சுரேஷ் என்ற 2 வாலிபர்கள் அவரை பின்தொடர்ந்து ஆபாச வார்த்தைகளால் தொல்லை கொடுத்தனர். அந்த சிறுமி பயந்து அங்கிருந்த பொதுமக்களிடம் கூறியதும் மக்கள் உடனடியாக ஒன்று திரண்டு வாலிபர்களை சுற்றி வளைத்தனர். அப்போது பிடிபடுவோம் என்பதை உணர்ந்த இருவரும் தப்பி ஓடிய போது அருகிலிருந்து 60 அடி ஆழமுள்ள திறந்தவெளி கிணற்றில் பாய்ந்து குதித்தனர். பின்னர் தீயணைப்பு படையினர் இருவரையும் மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 17 ஆண்டுகள் கழித்து 29 ரூபாய் கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் முடிவு பெற்ற நிலையில் வரும் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கோவிலில் நடைபெற்று வரும் பணிகளை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆய்வு செய்தார். மேலும் பணிகள் முன்னேற்பாடுகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆலோசனைகளை வழங்கினார். கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் 44 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை அவிநாசி சாலையில் ஜேடி நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்டு சில நாட்களிலேயே லாரி மீது கார் மோதி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து மேம்பாலத்தில் கண்காணிப்பு கேமராக்கள், வேக தடுப்புகள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேம்பாலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய 44 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறினர். திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையை பார்வையிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவமனை வளாகம் தூய்மையற்றி இருந்ததால் அங்குள்ள மருத்துவர்களை கடிந்து கொண்டார். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திற்கு இம்மாத இறுதிக்குள் தமிழ்நாடு முதலமைச்சர் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் நடைபெற்று வரும் சுகாதாரத்துறை பணிகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த பணியினை பார்வையிட்ட அமைச்சர் ஏற்கனவே உள்ள பழைய கட்டிடத்தையும் பார்வையிட்டார். அப்போது மருத்துவமனை வளாகம், கழிப்பறை உள்ளிட்ட இடங்கள் அசுத்தமாக இருந்ததால் மருத்துவர்களை அழைத்து ஏன் அசுத்தமாக உள்ளது என கேள்வி எழுப்பி கடிந்து கொண்டார். அதன் பின்னர் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட மருத்துவமனையை பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டார். இந்நிலையில் அமைச்சரின் திடீர் ஆய்வினால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தாம்பரத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தலைமை ஆசிரியர் உட்பட 3 பேரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வண்டலூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பயின்று வரும் மாணவியை கடந்த ஜூலை மாதம் ஆசிரியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதற்கு மற்றொரு ஆசிரியரும் உடந்தையாக இருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி சம்பவம் குறித்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். மாணவியின் பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்த நிலையில் அவர் சக ஆசிரியருக்கு ஆதரவாக பேசி அவர்களை சமாதானம் செய்ய முயற்சித்துள்ளார். தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் தலைமை ஆசிரியர் உட்பட 3 பேரையும் கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவில் போலீசார் 3வரையும் சிறையில் அடைத்தனர்.
காரைக்காலில் உள்ள காமராஜர் அரசு மாணவியர் விடுதி உணவில் புழு இருப்பதாக மாணவிகள் வீடியோ வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு மாணவியர் விடுதியில் கல்லூரி மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவிகளுக்கு விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் புழு கலந்து இருந்துள்ளது. இதனை அடுத்து சமையலறையை ஆய்வு செய்தபோது அங்கு சமைக்க வைக்கப்பட்ட அரிசியிலும் பூச்சிகள் கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவிகள் புழு கலந்த உணவை வீடியோவாக எடுத்து அதனை இணையதளத்தில் பதிவிட்ட நிலையில் வீடியோ வைரலாகியுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ரவுடியை பிடிக்க சென்று மலையில் சிக்கிய 5 போலீசார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டனர். கடையம் பகுதியில் உள்ள குன்றின் மேல் ரவுடி பாலமுருகன் என்பவர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். கனமழை பெய்தபோதும் ரவுடியை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த சூழலில் மலைக்குன்றில் 700 அடி உயரம் ஏறிய 5 போலீசார் மீண்டும் கீழே இறங்க முடியாமல் சிக்கி தவித்தனர். தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் உதவியுடன் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போலீசார் 5 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதையடுத்து ட்ரோன் மூலம் கண்காணித்து ரவுடி தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஓடும் பேருந்தில் இருந்து தவறி கீழே விழுந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். வையாளிப்பட்டி புதூரைச் சேர்ந்த தங்கராஜ் மனைவி அமராவதி நத்தம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது பேருந்தின் படிக்கட்டு அருகே நின்ற அவர் நடத்துனரிடம் பணம் கொடுத்து பயணச்சீட்டு வாங்கிவிட்டு மீதி சில்லறை காசை வாங்கும்போது கம்பியை பிடிக்காமல் நின்று உள்ளார். அப்போது கணவாய்ப்பட்டி கருப்பு கோயில் அருகே வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்தில் இருந்து எதிர்பாராத விதமாக படிக்கட்டு வழியே கீழே விழுந்த அமராவதி படுகாயமடைந்தார். இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் ஒப்பந்ததாரருக்கு நிலுவைத் தொகை வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பேரூராட்சி பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மதுரையை சேர்ந்த பழனிக்குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு காரியாப்பட்டியில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்க ஒப்பந்தம் எடுத்தார். அதில் 19 லட்சம் ரூபாய் பில் தொகை அவருக்கு வழங்கப்படாமல் இருந்ததாகவும் இதுகுறித்து காரியாப்பட்டி பேரூராட்சி இன்ஜினியர் கணேசனிடம் கேட்டபோது 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய நோட்டுகளை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கொடுத்தனர். அதனை பழனிக்குமார் இன்ஜினியர் கணேசனிடம் வழங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 9,23,000 ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, ஊத்துக்கோட்டை, பூந்தமல்லி, திருமழிசை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஊத்துக்கோட்டையில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் 21.13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலமான தாருகாபுரம் ஸ்ரீ மத்தியஸ்தநாதர் திருக்கோவிலில் கார்த்திகை மகா தீப தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்ட விழாவில் பக்தர்கள் பக்தி கோஷங்களுடன் கிரிவல பாதை வழியாக சிறிய தேரை வடம் பிடித்து இழுத்த நிலையில் தேரானது மலையை சுற்றி வந்து திருக்கோயிலை வந்தடைந்தது. இந்த தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்ததை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் கோயில் வாசலில் வைத்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை காவல்துறை அதிரடியாக கைது செய்தனர். இதனை கண்டித்து ஏராளமான பாஜகவினர் வந்தவாசி தேரடியில் குவிந்து இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் வந்து அவர்களிடம்
சமரச பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே போராட்டத்தை விட்டு கலைந்து சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கார்த்திகை தீப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு கோயிலில் உள்ள யோக நரசிம்மர் சுவாமி சன்னதி அருகே உள்ள பரிமள மண்டபத்தில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. தொடர்ந்து மூலவர் கருவறை மேல் உள்ள ஆனந்த நிலையத்தை வலம் வந்து அங்குள்ள விமான வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது. பின்னர் கருவறையில் உள்ள அகண்ட தீபம், குலசேகரப்படி சன்னதி, வரதராஜ சுவாமி சன்னதி உள்ளிட்டவற்றிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அர்ச்சகர்கள், தேவஸ்தான அதிகாரிகள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோவில் வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட தீபம் ஏற்றி வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது. கிரிவலத்தை முன்னிட்டு கனக்க விநாயகருக்கு அபிஷேகமும், பிரகதீஸ்வரருக்கு சந்தனம், பால், திருவையப்பொடி, பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட பலவகை பொருட்களால் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து சிவனடியார்களால் தேவாரம், திருவாசகம் பாட பிரகதீஸ்வரர் முன்னின்று தீப ஒளி ஏற்றினர். இதையடுத்து பௌர்ணமி கிரிவலத்தை திருவாடுதுறை ஆதீனம் வேளப்ப தம்பிரான் துவக்கி வைத்தார். தொடர்ந்து கிரிவலமானது தீப ஒளி கோயிலை சுற்றியுள்ள குருக்கல் தெரு கனக்க விநாயகர் கோயில் வழியாக ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். சென்னை பனையூர் கடற்கரையில் கிடந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை போலீசார் மீட்டனர். காணத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பனையூர் கடற்கரையில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆய்வு செய்ததை அடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து பனையூர் கடற்கரைக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கடல் அலையில் மிதந்து வந்த 35 வயதுடைய ஆண் சடலத்தை மீட்டதை அடுத்து உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அலுவலகம் உள்ளது. இந்த நிலையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதன் காரணமாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் அலுவலகத்தில் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்த சத்யபாமா தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் முன்பு வைஷ்ணவ திருக்கார்த்திகையை முன்னிட்டு சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சொக்கப்பனை நிகழ்ச்சிக்காக ஆண்டாள் கோவிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க சர்வ அலங்காரத்தில் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரங்க மன்னார், ஸ்ரீ பெரிய பெருமாள் ஆகியோர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முதலில் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் முன்புறம் உள்ள சொக்கப்பனை கொளுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அங்கிருந்து வீதி வழியாக ஊர்வலம் வந்து ஸ்ரீ பெரிய பெருமாள், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரெங்க மன்னார், வடபத்திர சயனர் ராஜகோபுரம் முன்பு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு, நாகலூர், மஞ்சக்குட்டை, படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் பனியுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. கடும் குளிர் நிலவி வருவதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கியுள்ளனர். அடர்ந்த பனிமூட்டம் நிலவுவதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு ஊர்ந்து சென்றன. அண்ணா பூங்கா, மான் பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் பயணிகள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இரவு மாடு திருட்டில் ஈடுபட்ட இறைச்சிக்கடை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இடையர்காடு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் பசுமாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் காணாமல் போயின. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதே ஊரைச் சேர்ந்த இறைச்சிக்கடை உரிமையாளர்
உரிமையாளர் முத்துச்செல்வன் மற்றும் லட்சுமணன் ஆகியோர் மாடுகளை திருடிச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக புகார் அளித்து போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படும் நிலையில் பாதிக்கப்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் மாடுகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள ரவுண்டானாவில் உயர் கோபுர விளக்கு எரியாததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சட்டநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கைகாட்டி ரவுண்டானா பகுதியில் 4 வழிச்சாலை சந்திப்பில் உயர் கோபுர மின்விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. பிரதான பகுதியான இங்கு நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் இங்குள்ள உயர் கோபுர மின்விளக்கு கடந்த 1 வார காலமாக எரியவில்லை. இதனால் அப்பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக காத்திருக்கும் பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர். மேலும் வெளிச்சம் இல்லாததால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலை உள்ளது. எனவே உடனடியாக மின்விளக்கை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பெல்லாத்தி குளம் நிறைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள பெல்லாதி குளமும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 110 ஏக்கர் பரப்பளவு மற்றும் 30 அடி ஆழம் கொண்ட இந்த குளத்தில் தற்போது தண்ணீர் நிரம்பி உபரி நீர் தடுப்பணை வழியே வெளியேறி வருகிறது. இதனால் காரமடை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் விவசாய பாசன கிணறுகளில் ஆண்டு முழுவதும் வற்றாமல் நீரூற்று கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.